அப்பப்பப்பா, இவ்வளவு சாப்பாடா சாமி. ஐயோ, சாரிங்க. அப்பப்பப்பப்பா, எவ்வளவு வெரைட்டி, எவ்வளவு டேஸ்ட். ஏங்க இல்லங்க, ஒவ்வொன்னும் அப்புறம் இந்த ராஜ உணவுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி டேஸ்டா இருந்துச்சு. வாழ்க்கையில இவ்வளவு ஐட்டத்தையும் ஒரே நேரத்துல நான் இன்னைக்கு தாங்க சாப்பிட்டிருக்கேன். பா, தொண்டை வரைக்கும் ஃபுல்லா வேற ஆயிடுச்சு. பாப்பா, அதான் எந்திரிச்சு வந்துட்டேன். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கூட சாப்பிட வச்சிருப்பாங்க. ஏங்க என்னங்க இவ்வளவு வெயிட்டா இருக்கு, நீங்க சாப்பிடலையா? அதான் எங்க எல்லாருக்கும் சேர்த்து நீயே கொட்டிக்கிட்டு வந்துட்டியே, அது போதும். ஏங்க ஏங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? ஏன் கேட்க மாட்டேன்? அந்த சிவா நீ யார் உனக்கு? எதுக்காக நீ அவ கூட போய் சாப்பிட்ட? ஏங்க என்னங்க கேள்வி? அவங்க தாங்க என்ன சாப்பிட கூப்பிட்டாங்க, நீங்களும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. பேசாத நீ. அவ எப்ப வந்தவ? இப்ப வந்தவ. அவ கூப்பிட்டாங்கிறதுக்காக இத்தனை நாளா பழகிட்டு இருந்த எங்களை விட்டுட்டு அவ கூட போய் சாப்பிடுற. இங்க பாரு, உனக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? ஏங்க என்னங்க நீங்க சாப்பிடுறதுக்குலாம் போய் மனசாட்சியை பத்தி பேசுறீங்க? நான் அப்படித்தான் இருப்பேன். அவ கூப்பிட்டா இல்ல முடியாது, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட தான் சாப்பிடுவேன்னு சொல்லி நீ அடம் பிடிச்சிருக்கணும். அத விட்டுட்டு அவ கூட போய் நல்லா கொட்டிக்கிட்டு வந்துட்டு அது எங்க கிட்ட வந்து விளாவரியா சொல்லி வேற வெறுப்பேத்திட்டு இருக்க. அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க, நான் யதார்த்தமா தாங்க சொன்னேன். சாரிங்க. ஏங்க இனிமே நான் உங்க கூட சாப்பிட மாட்டேங்க. இந்தாங்க நீங்க போய் சாப்பிடுங்க. சாப்பாடு வேணா ஒண்ணு வேணா நீயே வச்சுக்கோ. ஏங்க ஏங்க நில்லுங்க, ஏன் அப்படி பண்றாங்க? சாப்பிட தானே போனேன். மேக்னா நீ அது போய் அவங்களை கூப்பிட. எதுக்கு? என்னையும் அவ திட்டுறதுக்கா? ஆள விடு சாமி, எனக்கு பசிக்குது, நான் போறேன். என்ன மேக்னா, சிவானி நம்மளோட பாஸ், அவங்க என்ன கம்பல் பண்ணி சாப்பிட கூப்பிடும் போது என்னால எப்படி சாப்பிடாம இருக்க முடியும்? ஆமா, இதுக்கு ஏன் தென்றல் இவ்வளவு கோவப்படுறாங்க? அதுக்கு பேர் தான் காதல். அந்த காதலோட பொசசிவ்னஸ்னால தான் தென்றல் உண்மையில இவ்ளோ கோவப்படுறா. ஹேய், நான் உன்னை என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன உளறிட்டு இருக்க? நான் ஒன்னும் உளரல, உண்மைதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். லவ் பண்ற எந்த பொண்ணா இருந்தாலும் தன்னோட லவ்வர் அடுத்த பொண்ணுங்களோட சேர்ந்து சாப்பிடுறத விரும்பவே மாட்டா. அதான் நீ அந்த சிவானி கூட உட்கார்ந்து சாப்பிட்டத தென்றல் விரும்பல. ஏன்னா தென்றல் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்றா. என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? லூஸ் மாதிரி ஏதாவது ஒன்னு பேசிட்டு இருக்காத. தென்றலுக்கு என் மேல காதலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப், அவ்வளவுதான். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல தான் இப்படி என்கிட்ட பொசசிவா நடந்துக்கிறாங்க. தேவையில்லாம நீ வேற ஏதாவது பேசிட்டு இருக்காத. சாப்பிடு. நீ என்னதான் இல்லன்னு மறுத்தாலும் தென்றலுக்கு உன் மேல இருக்கிறது காதல் தான், காதல் தான், காதலே தான். இனிமே எக்காரணத்துக்கும் பாட்டிக்கு பிடிக்காத விஷயத்த நான் செய்ய மாட்டேன். என் உயிரே போனாலும் சரி, இனிமே என் பாட்டியை நான் சின்னதா கூட கஷ்டப்படுத்த மாட்டேன். அந்த வேஷத்தை அவ எங்க கண்டுபிடிச்சிருவானோன்றதுக்காக பாசம் காட்டுற மாதிரி அப்படியே நாடகம் ஆடி கடைசி வரைக்கும் அவ முட்டாளாவே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆமாண்டி, அப்படித்தான். இப்ப என்ன அதுக்கு? என் பேர முட்டாளா இருக்கானா அறிவாளியா இருக்கானாங்கிறதே எனக்கு முக்கியம் இல்ல. கடைசி வரைக்கும் அவன் என் பேரனா மட்டும் இருக்கணுங்கிறது தான் எனக்கு முக்கியம். மாதவி, மாதவி, என்ன பிரச்சனைமா? நான் அப்ப இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ எதுவும் பேசாம இப்படி அழுதுட்டே இருந்தா என்ன அர்த்தம்?
என்னதான் ஆச்சு? சொன்ன உடனே தீர்த்து வச்சிடுவீங்களா? முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லு. எதுக்காக அழுகுற? இந்த வீட்ல நான் அழறதுக்கு உங்க அம்மாவை தவிர வேற என்ன காரணம் இருக்க போகுது? அம்மாவா? அவங்க என்ன பண்ணாங்க? என்னங்க நீங்க தெரியாத மாதிரி கேக்குறீங்க? உங்க அம்மா ஆகாஷ் அவங்க வழிக்கு கொண்டு வரதுக்காக எப்படி எல்லாம் டிராமா பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? அவங்க பண்ணது டிராமா தான்னு தெரியாம ஆகாஷ் திரும்பவும் உங்க அம்மா பக்கமே சாய ஆரம்பிச்சுட்டான். இனிமே எந்த காரணத்தை கொண்டும் என் பாட்டி பேச்ச மீறி நான் நடக்க மாட்டேன்னு ஆகாஷ் தீர்மானமா சொல்றான். அதுக்கப்புறம் நான் உங்க அம்மா கிட்ட போனேன். உங்க சுயநலத்துக்காக ஏன் பிள்ளைய முட்டாளாக்குறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு உங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? என் பேர முட்டாளா இருந்தாலும் பரவாயில்ல, கடைசி வரைக்கும் அவ என் பேச்ச மட்டும் கேட்டா போதும்னு சொல்றாங்க. உங்க அம்மா பேச்ச கேட்டு இது வரைக்கும் என் புள்ள ஒரு பொம்மை மாதிரி இருந்தது பத்தாதா? இனிமேலாவது என் புள்ள சுயமா யோசிக்கிற ஒரு மனுஷனா இருக்க வேண்டாமாங்க? அவன் சுயமா யோசிக்க ஆரம்பிச்சாலும் எங்க உங்க அம்மா அதுக்கு விட மாட்டாங்க போல இருக்கே. அவன் மேல அளவுக்கு அதிகமா பாசம் காட்டுற மாதிரி வேஷம் போட்டு கடைசி வரைக்கும் உங்க அம்மா எப்படியா ஏமாத்திட்டே தான் இருக்க போறாங்க. உங்க அம்மாவால என் பிள்ளையோட வாழ்க்கையே சூன்யமாக போகுது. நான் ஒருத்தி இதையெல்லாம் உங்ககிட்ட போய் சொல்லி புலம்பிட்டு இருக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு உங்க அம்மா எது பண்ணாலும் சரியா தானே தெரியும். அப்படி இல்ல மாதவி. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எங்க அம்மா எவ்வளவு சுயநலமானவங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமா மாதவி, என் அம்மா உண்மையிலேயே மோசமானவங்க தான். அவங்க ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்கன்னு நான் பல தடவை யோசிச்சிருக்கேன். அவங்களோட இந்த கேரக்டருக்கு அவங்க என்னோட அம்மாவா மட்டும் இல்லாம இருந்திருந்தா நான் எப்போ அவங்கள மொத்தமா வெறுத்து ஒதுக்கி இருப்பேன். என்ன பண்றது, நான் அவங்க வயித்துல பிறந்து தொலைஞ்சிட்டேனே. உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கும்போது போயும் நான் ஏன் இவங்களுக்கு மகனா பிறந்தேன்? இவங்க ஏன் எனக்கு அம்மாவா ஆனாங்கன்னு நான் பல தடவை கடவுள்கிட்ட புலம்பியிருக்கேன். சில நேரம் என்னையே அறியாம தைரியம் வந்து நான் அவங்களை எதிர்த்து பேசினாலும் பல நேரம் அவங்க என் அம்மாவாச்சேன்னு நினைச்சு எதுவுமே சொல்ல முடியாம அமைதியாயிடுறேன். சாரி மாதவி. பரவாயில்லங்க. உங்க அம்மா எப்படிப்பட்டவங்கன்னு நீங்க தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்களே. இதுவே எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. நீங்க மட்டும் இல்லங்க, நம்ம ஆகாஷும் உங்க அம்மாவை பத்தி கரெக்டா தான் புரிஞ்சு வச்சிட்டு இருக்கான். ஆனா அவனும் உங்களை மாதிரியே பாட்டின்ற ஒரு உறவுக்காக வேற வழி இல்லாம உங்க அம்மா பேச்சுக்கு கட்டுப்படுறான். ஆகாஷுக்கு அவங்க பாட்டி தப்பானவங்கன்னு நல்லா தெரியுதுங்க. ஆனா சின்ன வயசுல தன்னோட உயிரை காப்பாத்தினவங்கன்ற நன்றி கடனுக்காக பாவம் அவ எல்லாத்தையும் சகிச்சுக்கிறான். இந்த காலத்து பசங்கள்ல எத்தனை பேர் இந்த மாதிரி நன்றி எல்லாம் யோசிக்கிறாங்க? ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு சந்தோஷமா இருக்குங்க, நம்ம புள்ள அதெல்லாம் யோசிக்கிறாங்க. அதனாலதான் தம் பாட்டி எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு கடைசி வரைக்கும் நன்றியோட இருக்கணும்னு நினைக்கிறான். மத்தபடி நம்ம ஆகாஷும் சாரதாக்க பையன் சித்து மாதிரியே ரொம்ப நல்லவங்க. ஏங்க இங்க பாருங்க, சாரதாக்கான்னு சொல்லி வாய மூடல,
அதுக்குள்ள அவங்க கிட்ட இருந்து எனக்கு கால் வந்துருச்சு. அவங்களுக்கு நிஜமாவே 100 ஆயுசுங்க. ஆமாமா, பேசு. அக்கா. மாதவி, சொல்லுங்க அக்கா. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தேன். அப்படியா? சரி, என்னாச்சு? நம்ம மாமியார பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? ஐயோ, சாரிக்கா, சொல்ல மறந்துட்டேன். ஆகாஷ் அவங்க பாட்டிய கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். ஓ, அப்படியா? பரவாயில்லையே. எங்க இருந்தாங்களா நம்ம மாமியார்? அத ஏங்கா கேக்குறீங்க? ஆகாஷ தன்னோட வழிக்கு கொண்டுட்டு வரதுக்காக அவங்க எவ்வளவு பெரிய டிராமா எல்லாம் பண்ணிருக்காங்க தெரியுமா? என்ன சொல்ற மாதவி? ஆமாங்கா. அக்கா, நீங்க எவ்வளவோ புத்திமதி சொல்லி ஆகாஷ சுயமா யோசிக்க வச்சீங்க. ஆனா நம்ம அத்தை இல்லாத தந்திர வேலை எல்லாத்தையும் செஞ்சு அவனை திரும்பவும் அவங்க பக்கமே இழுத்துக்கிட்டாங்க. அத நினைக்கும் போதுதான்க்கா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ கவலைப்படாத மாதவி. தப்பானவங்களோட தந்திரமும் மந்திரமும் சரி, ரொம்ப நாள் நீடிக்காது. நீங்க சொல்றதும் சரிதான்க்கா. நானும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன். சரி மாதவி, நம்ம மாமியார பாக்குறதுக்காக நான் இப்பவே கிளம்பி அங்க வரேன். சரிக்கா, வாங்க. சரி மாதவி. மாமியாரே, அப்போ நான் நினைச்ச மாதிரியே நீங்க வீட்டை விட்டு போற மாதிரி டிராமா தான் பண்ணிருக்கீங்க. இப்பவே நான் உங்க வீட்டுக்கு வந்து எப்படி வெறுப்பேத்துறேன்னு பாருங்க. சித்து, டைம் ஆச்சு, வா வீட்டுக்கு கிளம்பலாம். பரவாயில்லங்க, நான் சிறுத்தை கூடவே போயிடுறேன். ஆமா ஆமா, நானே உன்னை கூட்டு போயிடுறேன். எதுக்கு? போற வழியில ஏதாவது வைன் ஷாப் பார்த்தா உன் வண்டி தானா ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறமா நீங்க 2 பேரும் குடிச்சிட்டு எங்கேயாவது விழுந்து கிடப்பீங்க. தேவையாதெல்லாம்? தென்றல், என்ன பத்தி தப்பா பேசாத தென்றல். ஏன் நீ குடிக்க மாட்டியா? குடிப்பேன், ஆனா எங்கேயும் விழ மாட்டேன். வலிக்கலையே. சும்மாவே இருக்க மாட்டியா? கரெக்டா சொன்ன தென்றல். சிது, நீ இவன் கூட ஒன்னும் போவேணாம். தென்றல் கூட போ. அவதான் உன்னை சேஃபா அலுங்காம குலுங்காம வீட்டுல கொண்டு போய் கரெக்டா சேர்த்துருவா. ஆமா ஆமா, நீ என் கூடலாம் வர வேணாம், தென்றல் கூடயே போப்பா. ஏய், என்ன குறைக்கிற? எந்திரி ஒரு எந்திரி. நிமிஷம், ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். வா, தள்ளு. போங்க. உட்காரு. சித்து, என்ன சித்து, வீட்டு கிளம்பிட்டீங்களா? ஆமா மேடம். ஏன் தென்றல் வண்டியில போறீங்க? உங்க வண்டி என்னாச்சு? இல்லைங்க, எனக்கு இன்னும் வண்டி ஓட்டுற அளவுக்கு உடம்பு சரியாகல. ஓ, ஆஸ் அ ஃப்ரெண்டா டெய்லி அவங்க தான் என் வீட்ல இருந்து என்ன பிக்கப் பண்ணிட்டு திருப்பி டிராப் பண்ணிட்டு போவாங்க. ஓ சூப்பர். சரி, இன்னைக்கு நான் உங்களை டிராப் பண்றேன். வந்து கார்ல ஏறுங்க. வந்து
வந்து கார்ல ஏறுங்க. மேம் உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நானே டிராப் பண்றேனே. சொல்லு சித்து. ஆமா மேடம், நான் இவங்க கூடவே போயிடுறேனே. இல்ல சித்து, போற வழியில ராய்டு ஹால்ல எனக்கு கொஞ்சம் பர்ச்சேசிங் இருக்கு. ராயுடு ஆளா? இது ராயுடு காலம். அங்க நீங்களும் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ண. வாங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு நானே வீட்ல டிராப் பண்ணிடுறேன். இல்ல மேடம், அது யோசிக்காம வாங்க சித்து. மேடம், ராய்டு ஹால்லா லேடிஸ் போற இடமாச்சே, அங்க எதுக்கு இவனை கூட்டிட்டு போறீங்க? வேணா மேக்னாவை கூட்டிட்டு போங்க. நான் இல்லனா நான் வரேன். நீங்க யாரும் என் கூட வர வேண்டாம். என் கூட சித்து மட்டும் வந்தா போதும். வாங்க சித்து. போதும், கும்பிடுங்க. வாங்க சித்து. மேடம் மேடம் இல்ல மேடம், மேடம் மேடம் நான் சொல்றத கேளுங்க. வாங்க வாங்க சித்து. உள்ள போங்க. உள்ள போங்க சித்து. வண்டியில ஏறுங்க சித்து. பாய். ஏய், என்ன தென்றல் இப்படி ஆயிடுச்சு? இந்த சிவானி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான். பொம்பளைங்க போக வேண்டிய இடத்துக்கு எதுக்கு சித்துவை கூட்டிட்டு போறா? அதானே, கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லாத மாதிரி இருக்கான். விவஸ்தையே இல்ல. அவதான் கூப்பிடுறானா, இந்த சித்துவும் பின்னாடியே போறான் பாத்தியா? அவனுக்காவது கொஞ்சமாவது அறிவு வேணா? ஆமா, இடியட். சித்துவை எதுக்கு தென்றல் திட்டுற? பாஸ் கூப்பிடும்போது அவனால எப்படி மறுக்க முடியும்? அதனாலதான் கூடவே போயிட்டான். பாஸ்னா அவ எங்க கூப்பிட்டாலும் போயிடுவானா? போய் போக கூடாதுதான். ஆனா போயிட்டானே படுபாவி. ஒருவேளை சிவானி மாதிரியே சித்துவோம் அவ கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறானோ என்னவோ. என்ன சொன்ன நீ? என்ன சொன்ன? இல்ல, எனக்கு அப்படி தோணுச்சு. தோணும் தோணும். எப்படியும் அவன் வீட்டுக்கு தானே திரும்பி வரணும். அப்ப வச்சு பாத்துக்கிறாங்க. பார்த்து பொறுமையா. மேகி பொசசி பொசசி.